ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான். ஏன்னா அண்ணா திருச்சியிலேருந்து சதாப்தியில் ரிட்டர்ன் வீட்டுக்கு வராரு. ஸோ நான் இங்கேருந்து சுந்தராபுரம் வந்து கிளம்பியாச்சு. இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸ் அவ்வளோதான். வர்றதுக்கும் நான் போய் அங்கே வெயிட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ டைம் இப்போது 9:13. ஆக்சுவலி 30 மினிட்ஸ் லேட் ஆமாம் ட்ரெயின் சதாப்தி. ஸோ அப்படி கிளம்புறேன் வீட்டிலேருந்து. ஆக்சுவலி எதில் போகிறேன்னா பேலியோவில் தான் போகிறேன். பியாக உள்ளே நிறுத்திருக்கா, கவர் போட்டு நிறுத்திருக்கேன் ஆக்சுவலி. ஸோ அதை எடுத்துட்டு இதுலேயே வந்துட்டாங்க ஆக்சுவலி. விண்டோ எல்லாம் ஓப்பனில் தான் இருக்குது. உங்களுக்கு நாய்ஸ் எதாவது கேட்டுச்சுன்னா ஸோ சாரி. டூ வீலரில் வரலான்னு பார்த்தா சரி டைம் அன்டைம் ஆயிடுச்சு. சண்டே வேறு. சரி எதுக்கு வம்புன்ட்டு கார் எடுத்துகிட்டே வந்தாச்சு. மஜ்ஜியாக இருக்குது கிளாஸ். காண்ட் ஈவன் சி. இந்த மாதிரியெல்லாம் ஆனால் எனக்கு தான் பிடிக்காது. எனக்கே எப்படின்னா வைபர் போட்டு வரணுமா, இது உள்ளையா வெளியே வேணான்னு தெரியல. பெஸ்ட் எப்படி அழுப்பாக இருக்கு சீரியஸ். ஆக்சுவலி எனக்கு ஈவினிங் தான் தொடச்சேன். எனக்கு ஈவினிங் துடைக்கிறப்போ எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இத்தனைக்கும் ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணி தான் நான் காரை வாஷ் பண்ணுவேன். லைக் வாஷ் பண்ணுறதுனா லைக் டிப் பண்ணி துடைப்பேன். அவ்வளோ வாட்டர் ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணுறது இட்ஸ் பாயிண்ட்லெஸ். ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 1 லிட்டர் ஆரோ வாட்டர் எடுத்து லைக் அதை டிப் பண்ணி நம்ம பாடியை க்ளீன் பண்ணாலே இட் வில் லுக் வெரி குட் ஆக்சுவலி. ஸோ அப்படி தான் நான் பண்ணுவேன். இன்னைக்கு பண்ணதில் ஐ டோன்ட் நோ வெதர் ஐ யூஸ் த ராங் கிளாத் ஆர் நாட். மேபி ஐ டோன்ட் நோ, பட் திஸ் இஸ் நாட் குட் அட் ஆல். ரியலி ரியலி நாட் குட். ஆப்போசிட்டில் வர்ற வண்டிகளோட லைட் பட்டு, ஐ மீன் இந்த மிரரில் பட்டு, கிளாஸில் பட்டு, மிஷின் ஐ மீன் அப்படியே நல்லா என்ன சொல்கிறது, அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. கடுப்பாக இருக்கு. சார் ஐ டோன்ட் கெட் இட் ஆக்சுவலி. லைக் நானே இந்த ஒரு கவனம் இந்த மாதிரிலாம் நைட் எப்படி வரும். யானைக்கும் அடி சரிக்கும் ஹேப்பன் டு மீ டுடே. இல்லை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த விண்ட்ஷீல்டில் தொடச்சிட்டு போகிறேன். சீரியஸ்லி ஐ கான்ட் ட்ரைவ் லைக் திஸ்.
அளவுக்கு என்னென்ன க்ளீன் பண்ணியாச்சு. எனக்கு ஓகே. சீரியஸ்லி ஐ கான்ட் ஈவன் ட்ரைவ். அந்தளவுக்கு மோசமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா அட்லீஸ்ட் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா துணி ஈரமாக இருந்துச்சுன்னு சொல்லி சரி ட்ரை ஆகுதுன்னு டூ வீலர் மேலே காய போட்டுட்டு அப்படியே இப்போ வந்து துணியே இல்லை, அதனால் ஹேண்ட் கர்ச்சீஃப் இருந்துச்சு, அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டேன் வேறு வழி. பிகாஸ் இப்படியே நான் போனேன்னா கண்டிப்பாக இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். வேறு எங்கே இருந்தாவது ஹோட்டல்ஸ் நிறுத்தி டிஷ்யூ அங்கேயாவது க்ளீன் பண்ணிட்டு தான் நல்லா கண்டினியூவாக பண்ணியிருக்க முடியும். பிகாஸ் அந்தளவுக்கு மோசமாக இருந்துச்சு. என்ன பண்ணாங்க, விண்டோ க்ளோஸ் பண்ணுவோமா வேணாமா, சரி உங்களுக்கு இன்ஜின் நாய்ஸ்ன்னா அதை போய் கேள்வி போச்சு. 70% க்ளோஸ் பண்ணேன். நம்ம ஏரியாவில் தான் ஓரளவுக்கு டால் வென்ட் சைலண்ட். இதெல்லாம் இன்னும் அப்படியே போட்டு தான் இருக்குது. டைம் என்ன 9:50 கூட ஆகுது, 9:20 தான் ஆகுது. நான் என்ன நினச்சேன்னா எதுலேருந்து நாய்ஸ் வருதுன்னு நான் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தேன். கேலிபர் பென் நாய்ஸ் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஆக்சுவலி நான் இன்னொரு ஸ்விஃப்ட்டில் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. ஸோ அதில் ஐ மீன் அந்த இஷ்யூவாக கேலிபர் பென் ஓஇ பெண்ணே வாங்கி மாற்றினேன். ஸோ ஸ்டில் இட் இஸ் நாட் சார்ட்டட் அவுட். ஆக்சுவலி கடுப்பாக இருக்குது. ஸோ இப்போ என்ன கன்க்ளூஷனுக்கு வருதுன்னா மேபி சஸ்பென்ஷனில் ஏதாவது காம்பனண்ட் வீக்காக இருக்கா, இல்லை லிங்க் ராட், இல்லை லோவர் ரோல் ஆர்ம், ஐ மீன் லோவர் ஆர்மு. பிகாஸ் லோவர் ஆர்ம் வந்து பால் ஜாயிண்ட் வந்து ஆக்சுவலி நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரண்ட் ரெண்டுலேயுமே மாற்றுச்சு. ஆக்சுவலி 4 பால் ஜாயிண்ட்லேயும் மாற்றுச்சு. ஸோ எனக்கு இதில் வந்து எக்ஸாக்டாக அந்த நாய்ஸ் வருதுன்னு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு கழுக்கு லைக் கழுக்கு அப்படின்னு ஒரு சவுண்டு, ஒரு நாய்ஸ் எந்த ஒரு பிட்டர் பேட்டர் ரோட்டில் ஒரு ஏதாவது ஒரு சின்ன இதில் நான் ரிக்கார்டோவில் விட்டால் கூட உங்களுக்கே கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போது சம்டைம்ஸ் இட் மைட் இங்கே க்ரீன் ஆட்டோமொபைல்ஸில் தான் நம்ம பேலியோ சர்வீஸ் பண்ணுவேன். இங்கே சிங்கநல்லூர் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் அந்த எல்ஜி இண்டஸ்ட்ரியல் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளே இருக்குது. ஸோ இன்னொரு பிரான்ச் வந்து சங்கனூர் ரோட்டில் இருக்குது. சங்கனூர். ஸோ கோயம்புத்தூரில் பேலியோ சர்வீஸ் பண்ணுறதுக்கு தே ஆர் வெரி குட். ஆக்சுவலி எல்லாருமே ஐ மீன் மெக்கானிக்ஸ் பண்ணுவாங்க. பட் இவங்க வந்து ஒரு மெக்கானிக் இருக்கா கானின்னு சொல்லிட்டு, ஸோ ஹீஸ் டிஃப்ரெண்ட்லி. பட் அட் த சேம் டைம் ஏதாவது மேஜர் பார்ட்ஸ் ஐ மீன் ஸ்பேர்ஸ் வந்து லைக் போயிருந்துச்சுன்னா முன்னாடியே ஹீ லாஸ்ட் வெதர் கேன் ஏபிள் டு சோர்ஸ் இட் ஆர் நாட். இல்லாட்டி ஹி ஓன்ட் ஈவன் லைக் கன்சிடர். என்னை பொறுத்த வரைக்கும் லைக் ஐ வில் சம்ஹவ் மேனேஜ் இட். புதுசில் மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுவேன். அப்படி கிடைக்காதுங்கிற பட்சத்தில் லைக் ஐ கோ டு நியூ ஸ்பேர்ஸ். ஐ மீன் ஓல்டு ஒன்ஸ் லைக் 2 சோர்ஸ் இருக்கு எனக்கு. ஒன்று வந்து உக்கடம், மேக்ஸிமம் அங்கே எல்லாம் கிடச்சிடும். ஸோ அங்கே வந்து என்னென்னா காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் சிலதெல்லாம் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து சூர்யா
இஸ் ஆல்சோ a trusted source in from Kerala actually. அவருக்கையும் டக்குன்னு வந்துடும். அங்கேயும் இல்லைன்னா கோ டு மும்பை. ஐ மீன் அங்கே வந்து கவா ஆட்டோமொபைல்ஸ்னு ஒரு ஷாப். அங்கே என்னன்னாலும் he will try the maximum to source it. ஏன்னா மும்பையில் வந்து there are Palio still running over there actually. இங்கே மாதிரி ரேர் ஃபைன்ஸ்லாம் கிடையாது. அங்கே வந்து நிறைய வண்டிகள் ஓடிட்டுருக்கு. இன்னும் மும்பையில் பார்த்தீங்கன்னா பத்மினியெல்லாம் இன்னும் டாக்ஸியில் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஸ்பேர்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். கேரளாலையும் மேக்ஸிமம் ஆர்டர் போட்டு வாங்கி கொடுப்பாங்க. சில ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த என்ன சொல்கிறது, இந்த ஏசி வெண்ட்டு, அப்புறம் அதுக்கு வர கவுலிங், ஸோ அதெல்லாம் வந்து எங்கேயுமே அவைலபிள் இல்லை. 99 RPMல கூட வந்து அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக். அது இனி வரக்கு வாய்ப்பு இல்லாமல் நியூ ஐட்டம்ஸ் நான் சொல்கிறது. மேபி நம்ம ஈபே இல்லை ஷாப்பி 365 அந்த மாதிரி வெப்சைட்ஸில் எனக்கு நான் ஆக்சுவலி இது வரைக்கும் அலி எக்ஸ்பிரஸில் ஒன்ஸ் ஐ மீன் இந்த ஸ்பேர் வாங்கினதில்லை, வேறு ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் பெருசாக எனக்கு அதில் ட்ரஸ்ட்டு, ஐ மீன் என்ன சொல்கிறது, நான் சொல்லி வாங்கின மாதிரி ஆயிடக்கூடாது. ஸோ அதுதான் எஸ்பெஷலி ஃபார் திஸ் கார். அதெல்லாம் ஏசி மூலம் நைட்டு மணி 9:20 இருந்தாலும் எனக்கு ஸ்வெட் ஆகுது. ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ரைட் எடுத்தால் கோணிங் கோயில், அங்கேருந்து மீன் ரயில்வே ஸ்டேஷன் பேக் அப்படி இல்லாட்டி நம்ம குளம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக போய் ஜிகேஎன்எம் போய் ஜிகேஎன்எம்லேருந்து அண்ணாசிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகணும். ஸோ அது வந்து சுற்று மணி 9:30 ஆகுது. பட் எனக்கு என்னென்னா அந்த ஏரியாவில் க்ரௌடு இருந்துச்சுன்னா, லைக் கூட்டமாக இருந்துச்சுன்னா கடுப்பாக இருக்கும். அதுதான் பார்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. சர்வீஸ் டியூவும் வந்துருச்சு. 5000 கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் ஓடிடுச்சு. இன்னொரு 100 கிலோமீட்டர்ஸ்க்கு இருக்காது. ஸோ இது வர்றதுனா நான் அங்கே க்ரீன் தான் போனோம். நாங்கள் இப்போ விட்டு 6 months இருக்கும். அந்த பீலமேடு வீட்டில் இருந்தப்போ விட்டது. ஸோ அது வர்றதுனா என்ன பிரச்சனைனா, அங்கே போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து நான் திரும்பி இங்கே கேப்லேயோ ரேபிடோலையோ வந்து திரும்பி நான் நினச்சாலே கடுப்பாக இருக்குது. ஆக்சுவலி நான் இன்னொரு ஒர்க் ஷாப்பும் விசாரித்தேன். லைக் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1-2 கிலோமீட்டர்ஸ் தான் ஆக்சுவலாக. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆயில் சர்வீஸ்னால் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியே இந்த ரூஃப் டாப் இந்த பெயிண்ட்டையும் அங்கேயே அடிச்சுட்லாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ அவங்க கொண்டு வாங்கன்னா சொல்கிறாங்க. இனி எனக்கு புது இடத்துல விடுறதுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது உண்மையாக சொல்லணும்னா.
பண்ணணும்னு நினச்சா இன்னுமே பண்ணலாம். 4 சஸ்பென்ஷன் ஃபுல்லாக மாற்றி ஸ்ட்ரட்ஸு ப்ளஸ் அந்த காயில் ஸ்ப்ரிங்கு ரெண்டுமே, ஐ மீன் ஃபார் ஆல் 4 வீல்ஸ். அப்புறம் அந்த பால் ஜாயிண்ட்டு மறுபடியும் வாங்கி லிங்க் ரோடு எல்லாமே பண்ணலாம். அதுக்கப்புறம் பெயிண்ட், ஃபுல் பெயிண்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச அவசியம் இருக்காது. லைக் கொஞ்சம் அந்த லெஃப்ட் சைடு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, அப்புறம் ரியர் ரைட்டு அங்கே வந்து சில 2 காயம் இருக்குது. அப்புறம் மேலே ரூஃப் டாப் கண்டிப்பாக அடிச்சு தான் ஆகும். ஸோ அதுக்கு மட்டும் கோட் வந்து 4-5 சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க, சொன்னால் பண்ணிடுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி டு பே எனிவேஸ். ஸோ அதை பண்ணோம். அப்புறம் வேறு என்ன, இன்னொரு முக்கியமான விஷயம், லைக் நாட் எவ்ரி டைம், சம்டைம் வந்து இன்ஜின் ஆயில் லேம்ப் வந்து எரியுது. லைக் ஃபர்ஸ்ட் கியரில் இருக்கும்போது லைக் நம்ம வந்து ஏதோ ஒரு ரேம்ப்லேயோ அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து வண்டி ஸ்ட்ரக்கிள் ஆகி வந்து லைக் ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகிற மாதிரி இருந்தால், ஃபர்ஸ்ட் கியரில் எஸ்பெஷலி என்ஜின் ஸ்டட்டர் ஆகும்போது இன்ஜின் ஆயில் லேம்ப் வந்து ஒரு லைக் அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு லூஸ் கனெக்ஷன் இருந்தால் இது இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, ஓகே அடுத்த ஐ மீன் இந்த சர்வீஸ் வருதுல, ஆயில் சுவிட்சை வந்து 99 RPM அதெல்லாம் அவைலபிள் தான், அதையும் சேர்த்து நம்ம மாற்றி பார்ப்போம். மேபி ஆயில் சுவிட்ச் ஏதாவது லூஸ் கான்டாக்ட் இருக்குது. ஏன்னா அது வந்து அப்படி தான் என்ன ஆகுதுன்னா, லைக் அந்த லேம்ப் வந்து ஒரு லூஸ் கான்டாக்ட் இருந்தால் என்ன எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு 2 to 3 பிளிங்க்ஸ் ஆகும். அந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறம் ஆஃப் ஆகிடும். மற்றபடி நான் எனக்கு எங்கே போகும்போதோ வண்டி ஓவர் ஹீட் ஆகுறதோ இல்லை இன்ஜினோ எல்லாம் வந்து கண்டினியூஸாக எரியறதோ அந்த மாதிரி இஷ்யூலாம் கிடையாது. எனக்கு ஐ சஸ்பெக்ட் தெர் இஸ் சம் லூஸ் கான்டாக்ட். ஸோ இட்ஸ் பெட்டர் டு, ஏன்னா அதெல்லாம் 500 கூட தான் வரும், போய் 99 RPM இருக்குது. ஸோ அதான் நான் இந்த சர்வீஸ் விடும்போது லைக் என்ன ஒரு 100 ஒன்று விடும்போது அதெல்லாம் சொல்லி மாற்றிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா என்ஜின் ஆயில் லைட் எரியறதுங்கிறது இட் இஸ் அ வெரி பிக் இஷ்யூ, எஸ்பெஷலி இன் கார்ஸ். ஸோ ஐம் நாட் கோனா லைக் டேக் இட் ஃபார் கிராண்டட் ஆஃப் கோர்ஸ். ஏன்னா இட்ஸ் இஸ் மை ஃபேவரட் கார், ஃபேவரட். நான் ஆக்சுவலி நான் இன்னொரு வென்டோ எடுக்கிறேன்னு சொன்னீங்களா, அதுவே நான் எடுத்தாலும் I'm not gonna sell this car. Obviously இடம் இல்லை வீட்டில், ஐ மீன் இருக்கிறதுக்கு. பட் ஸ்டில் எனக்கு என்னமோ இந்த காரில் மேலே ஒரு லவ், ஃபேவரட் டு ஃபேவரட். ஓகே, வெல்கம் டு டவுன் ஹால். ட்ரை ஆகட்டும், பார்ப்போம். நல்லா இல்லாட்டி மறுபடியும் இன்னொரு டைம் பண்ணுவோம். நைட்டெல்லாம் சூப்பராக இருக்கும் கோயம்புத்தூர். நிறைய பேருக்கு எங்கள் தாத்தாலாம் வந்து கோயம்புத்தூர் அவ்வளோ லவ் பண்ணுவார் ஆக்சுவலி. ஷாப் வச்சுருந்தப்பெல்லாம் வீக்லி ஒன்ஸ் அவர் வந்து கோயம்புத்தூர் வந்துடுவார்.
என்கேஜ்மெண்ட்டு இங்கே இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வர முடியல அந்த டைம். ப்ளஸ் ஹேட் சம் ஒர்க். வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க நினைக்கிறேன். ஆமாம், அம்மாவும் சித்தி எல்லாம் வந்திருந்தாங்க. ஆமாம், கரெக்டாக எனக்கு தெரியல. ஓகே, ஸோ இப்போது அங்கேருந்து வந்து இதில் லெஃப்ட் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரயில்வே ஸ்டேஷனோட கோயம்புத்தூர் ஜங்ஷனோட பேக் சைடு, ஆக்சுவலி பேக் அண்ட் 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து செம்ம ரஷ்ஷாக இருக்கும். காரெல்லாம் நிறுத்துறக்கே வாய்ப்பு இல்லை. லைக் அங்கே வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் அவ்வளோ ப்ராப்பராக கிடையாது. இதே நம்ம ரியர் சைடு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு we have lots of space, so it will be easy. இங்கேயும் இது மாதிரி சேம் இருக்கு. இந்த ஒரு டாக்ஸினால எவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆகிக்கிறாங்க. Actually, this was unexpected. இங்கே இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. இது வரைக்கும் நான் ஒரு 10 டைம் வந்திருப்பேன். I've never seen these many cars in this portion.